முஸ்லிமான பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக முகம் மற்றும் முன்கைகளை வெளிப்படுத்தலாம் என்று சிலர் சொல்றாங்க. இதற்கு மாற்றமாக முகம் மற்றும் முன்கை மட்டும் இல்லாமல் கால்களை கூட சாக்ஸ் போட்டு மறைச்சிக்கணும் என்றும், அந்நிய ஆண்கள் இருந்தாங்கன்னா பேசக்கூடாது, ஏன்னா பெண்ணுடைய குரல் கூட அமானிதம் என்றும் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. இதில் எது சரியானது என்று கேட்குறீங்க. முதலாவதாக ஒரு அடிப்படை நம்ம மனசில் வச்சுக்கணும். என்னன்னா, எப்போ நமக்கு மார்க்க விஷயத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறதோ, குழப்பம் இருக்கிறதோ, அது சமயத்தில் நமக்கு தெளிவு பெற வேண்டும், நேர்வழி பெற வேண்டும் என்று நினைப்போமே. ஆனால் அந்த நேரத்தில் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய நீயத்தை சரி செய்வது. நபிசாசம் என்ன சொல்றாங்க? இன்னமல் அமாலு பின் நியாத், செயல்கள் அனைத்துமே நீயத்தை பொறுத்து தான் என்று நபிசாசம் சொல்லியிருக்க காரணத்தினால நம்மளுடைய குழப்பம் நீங்கணும், நேர்வழி பெறணும்னா குறிப்பிட்ட அந்த மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை மட்டுமே நம்மளுடைய ஒரே எண்ணமாக கொண்டு அதிலிருந்து நமக்கு என்ன வழிகாட்டுதல் கிடைக்கிறதோ அதை தான் நான் பின்பற்றுவேன். எனக்கு பிடிச்ச இந்த ஆலிம்சா என்ன சொல்றாரு, அல்லது நான் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டால் மக்கள் விமர்சனம் செய்வாங்க. சுய விருப்பு வெறுப்புகள் இது எல்லாம் தூர எரிஞ்சிடணும். எரிந்து விட்டு தான் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டுமே நோக்கி நாம் வருவோமே. ஆனால் நேர்வழிங்கிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்க போதுமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் இந்த பதிலை நாம் அணுக இருக்கின்றோம். அப்போ முதலாவதாக என்ன செய்வோம்னா, இந்த முகத்தை முழுவதுமாக மறைக்கணும், அதை முகத்தை மட்டும் கிடையாது, டோட்டல் உடம்பையும் மறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன ஆதாரத்தை முன் வைக்கிறாங்கன்னா, திருக்குரானுடைய 2 வசனங்கள். ஒன்று 24ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம், மற்றொன்று 33ஆம் அத்தியாயத்தினுடைய 59ஆம் வசனம். இப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அவங்க அந்த ஆதாரத்தை முன் வைக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம பார்ப்போம். 33ஆம் அத்தியாயத்தில் 59ஆம் வசனம் முதல்ல எடுத்துப்போம். அதில் என்ன சொல்கிறான் அல்லாஹ், யா யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாயில் முமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவியருக்கும் உங்களுடைய மகள்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் முக்காடுகளை தங்கள் மீது தொங்க விடுமாறு நீங்கள் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் நம்ம முக்காடுகள்னு சொன்னோம்ல, அங்கே உள்ள அந்த அரபி வார்த்தை என்னவா இருக்குனாக்கா ஜில்பாப் என்ற ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. இப்போ இந்த ஜில்பாப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதில் தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா, டோட்டல் உடம்பையும் மறைக்கணும், முகம் உட்பட எல்லாமே மறைக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு சாரர் இல்லைங்கிறாங்க. அப்போது இதில் நமக்கு தெளிவு பெற வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொன்றாக அணுகுவோம். இந்த ஜில்பாப் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அரபு டிக்ஷனரிகள் எல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, ஒரே ஒரு அர்த்தம்லாம் கிடையாது. இப்போ தமிழில் கூட சில சொற்களுக்கு ஒரே ஒரு அர்த்தமாக இருக்கும், ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தம். வேறு சில சொற்களுக்கு ஒரே சொல்லாக இருக்கும், அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜில்பாபுங்கிற அந்த சொல்லு ஒரே ஒரு அர்த்தம் கொண்ட சொல்லு கிடையாது. டிக்ஷனரி, அரபு டிக்ஷனரியில் என்ன மாதிரிலாம் இருக்குனாக்கா, வேஷ்டி போன்ற ஒரு ஆடைக்கும் ஜில்பாப்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆடைக்கு மேலே போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு மேலாடை, மேலங்கி இருக்குல்ல, அதுக்கும் ஜில்பாப்னு சொல்லப்படும். அதே போல் தலை மீது போட்டு கொள்ளக்கூடிய ஒரு முக்காடு தான், ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும். எப்படிப்பட்டதுன்னா, தலை மீது போட்டு அந்த எக்ஸ்ட்ரா துணி நம்மளுடைய அந்த கழுத்து பகுதி, மார்பு பகுதி எல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெருசாக இருக்கும். அதற்கும் ஜில்பாப்னு சொல்லப்படும். அதே போல் உடல் முழுக்க, முகம் உட்பட எல்லாமே டோட்டலாக மறைக்கிறது, அதுக்கும் ஜில்பாப்னு சொல்லப்படும். இன்னும் அதிகமாக அர்த்தங்கள் உண்டு. அப்போ இவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. ஒரே ஒரு அர்த்தம் யாரும் சொன்னாங்கன்னா அவங்க பொய் சொல்கிறாங்க, தவறாக சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய அர்த்தங்கள் கொண்டு சொல்லா இருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அர்த்தத்தை வச்சுட்டு போகிறதா கிடையாது. மாறாக இந்த திருக்குரான் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள ஜில்பாப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்பதை அறிந்து கொள்வதற்கு வேற திருக்குரான் வசனங்களை சான்று இருக்கிறதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதை தான் நான் அடிப்படையாக கொள்ளணுமே தவிர, எனக்கு பிடிச்ச அர்த்தத்தை வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறது தவறான ஒரு வழிமுறையாக இருக்குது. அப்போது அதனுடைய அர்த்தம் என்ன, நாம் சொன்ன இந்த அர்த்தங்களில் எந்த அர்த்தம் சரி, அரபு டிக்ஷனரியில் இவ்வளோ அர்த்தம் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த அர்த்தங்களில் எது சரியானது அப்படிங்கிறதை அல்லாவே நமக்கு தெளிவுபடுத்திடுறான். இதே வசனத்திலேயே 33ஆம் அத்தியாயத்தில் 59ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ அப்படிங்கிறான். அதாவது ஜில்பாபுங்கிற அந்த ஆடையை உடுத்தி இருந்தால் அப்படி எப்படிப்பட்ட நிலை ஏற்படும்னாக்கா, அந்த பெண்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பாங்க, அவங்க அறியப்படுவாங்க என்று தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ஜில்பாபுங்கிற அந்த ஆடையை அணிந்தவர்கள் இடத்துல 2 தன்மை இருக்கும். அந்த ஜில்பாபுங்கிற அந்த ஆடையில் 2 தன்மை இருக்கும். என்னென்னாக்கா, கவர்ந்திழுக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய உடை இருக்காது, மாறாக அவங்க தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய உடை இருக்கும். 2வது அவங்க அறியப்படுவாங்கிறான். அந்த முதல்ல இந்த அறியப்படுவாங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். அறியப்படுறதுன்னா என்னது? இதோ இன்னாருடைய மகள் இவர், இன்னாருடைய மனைவி இவர், இன்னாருடைய சகோதரி இவர் அப்படின்னு சொல்லி அறியப்படணும். முகத்தெல்லாம் டோட்டலாக மறைச்சிட்டு போனோம்னா இன்னத்தை போய் அறிஞ்சிக்கிறது, யார் என்ன போனாங்க ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜில்பாபுங்கிற ஆடையை பற்றி சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்கிறான்,
ஆனால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்கிறான். ஒன்று வந்து தொல்லைப்படுத்தப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறான். அப்படின்னா அந்த வகையில் அவங்களுடைய உடை அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது அவங்க அறியப்படணும், முகம் தெரியணும். முகம் தெரிஞ்சால் தானே இவங்க யாரு அவங்க யாருன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த வசனத்தில் நமக்கு புரிகிறது. இன்னும் தெளிவாக நம்ம சந்தேகத்துக்கே இடம் இல்லாத வகையில் அறிந்து கொள்ளணும்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபா பெண்மணிகள் எப்படிப்பட்ட உடையை அணிந்தவர்களாக வெளியே வந்திருக்கிறாங்க, எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு வழிகாட்டி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் சான்றுகள் இருக்கு. புகாரில் 351 இலக்கத்தில் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து நீங்களும் வந்து பெருநாள் தொழுகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பெண்மணி வந்துட்டு எந்திரிச்சு கேட்குறாங்க. காலத் இம்ராத்துன் யா ரசூலுல்லாஹி இஹ்தானா லைஸ லஹா ஜில்பாப். எங்கள் ஒரு இடத்துல ஒரு நீங்கள் எல்லாருமே வரணும் அவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் இடத்துல ஜில்பாப் இல்லைனா, ஜில்பாபுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த 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 ஜில்பாபுங்கிற உடை இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன செய்யறது அப்படிங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லிதுல் பிஸ்ஹா சாஹிபத்துஹா மின் ஜில்பாபிஹா. அவள் தன்னுடைய தோழி வந்துட்டு அவருக்கு கொடுத்து உதவட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்குறோம்னா, பெண்கள் வந்துட்டு வெளியே வரும்பொழுது ஜில்பாபுங்கிற அந்த ஆடையை வந்துட்டு உடுத்தி இருக்கிறாங்க. அதுவும் வந்து பெருநாள் தொழுகைன்ற வரும்பொழுது அந்த ஜில்பாபுங்கிற ஆடை கட்டாயமாக இருக்கணும். அந்த ஆடை இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், வெளியே வர முடியும். அப்படிப்பட்ட உடையை தான் அவங்க வளமையாக உடுத்தி இருக்கிறாங்க என்பது எல்லாமே நமக்கு விளங்குது. அப்போ ஒரு பெண்மணி வந்துட்டு பெருநாள் தொழுகைக்கு வந்து தொழுகிறாங்கன்னா ஜில்பாப் அணிந்தவர்களாக தான் வந்திருக்கிறாங்க என்பதும் இந்த ஹதீஸ் விளங்குது. ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படலை, ஜில்பாப்னா என்னென்ன பகுதியெல்லாம் மறைச்சிருக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஜில்பாபுங்கிற அந்த உடை அணிஞ்சு தான் வந்திருக்கிறாங்க பெருநாள் தொழுகைக்கு சஹாபா பெண் மக்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு விளங்குது. சரி, இந்த பாங்கெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும், எந்த பாங்கெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நாம் அறிந்து கொள்றதுக்கு முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸுக்கு வரணும். முஸ்லீமில் 1607 இலக்கத்தில் ஹதீஸில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் இருக்கக்கூடிய சபைக்கு போய் தனியாக அவங்களுக்கு போய் அவங்க மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு டவுட் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு பெண்மணியை வந்து கேட்குறாங்க. ஃபகாமத் இம்ராஅத்துன் மின் சித்தத்தின் நிசாஇ சஃபஆஹுல் ஹத்தைன். கன்னங்கள் கருத்த ஒரு பெண்மணி பெண்களுக்கு நடுவிலிருந்து எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. அது என்ன கேட்டாங்க அதெல்லாம் நீங்கள் அந்த ஹதீஸில் பார்த்துக்கலாம். நமக்கு வேண்டிய பகுதி இதுதான். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கிடையாது, பிலால் இருக்கிறாங்க, ஜாபிர் இப்னு அப்துல்லா தான் அவங்க அறிவிக்கிறாங்க இதைய. அப்போ இத்தனை ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணு அவங்கள பற்றி வர்ணனை எப்படி வருது, கன்னங்கள் கருத்த பெண்மணி எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க அப்படின்றது. முகம்தான் டோட்டலாக மறைச்சி இருந்துச்சுன்னா எப்படி போய் கன்னங்கள் கருத்துதுன்னு சொல்ல முடியும்? அல்ல அந்த மாதிரி முகம் தெரிய வகையில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு வைங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கடமை என்னவா இருந்திருக்கும்? என்ன அந்நிய ஆண்களாக நாங்கள் இருக்கும் பொழுது பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய ஆண் தானே, நீங்கள் முகத்தை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, முதல் முகத்தை மூடுங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லவும் இல்லை. அந்த பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு விளங்குது, முகத்தை காண்பிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. பெருநாள் அன்னைக்குன்னு இருக்கு. பெருநாளுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன ஹதீஸில் புகாரில் ஜில்பாப் போட்டு தான் வரணும்னு இருக்கு. இந்த ஹதீஸில் ஜில்பாப் போட்ட ஒரு பெண்மணி தான் அங்கே இருக்கிறாங்க, அவங்க முகத்தை காண்பிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க என்பது நமக்கு விளங்குது. அப்போ முகத்தை காட்டக்கூடிய ஒரு ஆடை, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆடை தான் ஜில்பாப். விளங்கிருதா? விளங்கிருது. நிறைய ஹதீஸ்கள் சான்று இருக்கு, ஒரு சிலவற்றை மட்டும் நம்ம சொல்கிறோம். இது வந்து புகாரியில் 193 இலக்கத்தில் ஹதீஸு, கானர் ரிஜாலு வன் நிசாஉ யதவத்தஊன ஃபி ஸமானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமியா. நபி அவர்களுடைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல இருந்து ஒழு செய்வாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் சாப பெண் மக்கள் இருக்கிறாங்கனாக்கா ரெண்டு பேருமே பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய முகம் தெரிஞ்சால் தானே ஒது செய்ய முடியும். ஒது செய்யும் பொழுது என்ன முகத்தை மூடிட்டு ஒது செய்ய முடியும்? அப்படி கிடையாது. ஒது செய்யும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஆணுடைய முகத்தை பெண்ணும் பார்க்க முடியும், ஒரு பெண்ணுடைய முகத்தை ஆணும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வகையில் தான் இருந்திருக்கிறது என்று நம்ம விளங்கிக்கிறோம். அதே போல் புகாரில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸ் 5030 இலக்கத்தில் ஹதீஸ். இதில் வந்து ஒரு பெண்மணி நபி அவர்களிடத்துல வந்து ஃபகாலத் யா ரசூலுல்லாஹி ஜிஅ்து அஹபலகி அஹபலக நஃப்சி, அல்லாஹ்வின் தூதரே நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிற விருப்பத்தை தெரியப்படுத்துகிறாங்க. எங்கே? நபி அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் கிடையாது, எல்லா சஹாபாக்களும் இருக்கிறாங்க. சபையில் வந்து அந்த மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ நபி அவர்கள் வந்து அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணியை வந்து அவங்களுடைய பார்வையை உயர்த்தி நேராக பார்த்துட்டு பார்வையை தாழ்த்துக்கிறாங்க. ஒரு பெண்ணு கம்ப்ளீட்டாக மூடி இருக்கிறாங்க, அதாவது முகம் உட்பட எதுவுமே வெளிப்படுத்தலை அப்படின்னா என்னத்தை போய் பார்க்கறது, எதற்கு போய் தலையை தாழ்த்தணும் கீழே? அப்போ அந்த பெண் வந்து அவங்களுடைய முகத்தை காண்பிச்சுட்டு தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நபி அவருடைய செயலிலிருந்து விளங்குறது.
அதே போல் இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்கிறது, சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து அந்த பெண்மணி பேசுகிறாங்க. இப்போ சிலர் சொல்கிறாங்க நீங்களே பெண்ணுடைய குரல் வந்து அமானிதம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு புரிதலாக இருக்கிறது. பேணுதல்ன்ற அடிப்படையில் அல்லாஹ் அவருடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லாத ஒரு கட்டுப்பாடுலாம் மார்க்கத்தினுடைய பேரில் சொல்கிறது, அது தவறாக இருக்குது. ஆண் சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பெண் வந்து பேசுகிறாங்க, எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அப்போ குரல் எல்லாம் அமானிதம், அதனால வந்து அதெல்லாம் போய் தவறு அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் சான்றா இருக்கு. கூடுதலாக அந்த பெண்மணி அவங்களுடைய முகத்தை காமிச்சிட்டு இருந்திருக்காங்கிறது இதிலிருந்து விளங்குது. இந்த ஹதீஸ் பெரிய ஹதீஸ், நீங்கள் எடுத்து பாசிங்க. அந்த இடத்துலயே நபி அவர்கள் வந்து அந்த பெண்மணி திருமணம் செய்ய அந்த விருப்பம் இல்லைன்னு அறிஞ்சிட்டு ஒரு சஹாபி எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவங்கள எனக்கு திருமணம் செய்து கொடுங்கங்கிறாங்க. இது எப்படி சொல்ல முடியும்? இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு பெண்ணை பார்த்து தானே திருமணம் செய்யணும். அங்கே தான் வந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்ட்டு. அங்கேயே அந்த பெண்ணை பார்த்து முகத்தை பார்த்தனால தான் மற்றொரு சஹாபி எந்திரிச்சு அல்லாஹ்வின் தூதரை எனக்கு திருமணம் செய்து வைங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். அப்போ முகம் தெரியக்கூடிய வகையில் தான் நபி அவருடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டின அந்த வழிமுறையாக இருக்குது என்பதை விளங்கிறோம். அதே போல திருக்குரான் வசனத்திலிருந்து நமக்கு விளங்கும். இன்னும் இது 33ஆம் அத்தியாயத்தினுடைய 52ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் வந்து லா யஹில்ல லக்கன் நிசா, நபி அவர்கள் வந்து இன்னும் இதற்கு மேல் திருமணம் செய்யக்கூடாது என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அடிமை பெண்களை தவிர வேறு பெண்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு வந்து திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறானாக்கா, வலவ் அஜபக ஹுஸ்னுஹுன்ன, அவருடைய அழகு உம்மை கவர்ந்த போதும் சரியே அப்படிங்கிறான். அந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே முகம் டோட்டலாக மறைச்சிக்கிட்டு தான் வெளியே வந்தாங்கன்னா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அழகு உண்மை கவர்ந்த போதும்னா எல்லாருமே முகத்தை மூடிட்டு போகிறாங்கன்னா எதுக்கு போய் வந்து கவர போகுது? எல்லா அழகுள்ள பெண் அழகு இல்லாத பெண் எல்லாமே ஒன்று தானே. அப்போ இந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது விளங்குது முகத்தை காண்பித்த நிலையில தான் அந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. மற்றொரு ஹதீஸ் பாருங்க, இதுவும் சான்றாக 6228ஆம் இலக்கத்தில் ஹதீஸ். இதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல் ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவர்களோட ஒட்டகத்தில் பயணிக்கிறாங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு டவுட்டுக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த பெண்மணி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தஃபிக்கல் ஃபதுலு யந்துரு இலைஹா, அந்த பெண்மணியை பார்க்குறாங்க ஃபதுல். ஏன் அப்படின்னாக்கா வஅஜபஹு ஹுஸ்னுஹா, அந்த பெண்மணி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஃபதுல் வந்துட்டு அந்த பெண்ணை பார்க்குறாங்க. மற்றொரு ஹதீஸில் வந்துட்டு அந்த பெண்ணும் அவங்கள பார்க்குறாங்க அப்படின்ட்டு இருக்கிறது. அப்போ எப்போ அந்த மாதிரி பார்ப்பாங்க? ஒரு பெண்ணுடைய முகம் வந்துட்டு தெரிந்தால் தானே அந்த அழகுங்கிறது கவர்ந்து இழுக்கும். அப்போ அந்த பெண்ணு வந்து அவங்க முகத்தை காண்பித்த நிலையில் வந்திருக்கிறாங்க, ஃபதுலும் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஃபதுலுடைய முகத்தை தான் திருப்பி விடுறாங்களே தவிர நீ முதல்ல போய் முகத்தை மூடிட்டு வா, என்ன நீ இப்படி வந்து நிற்கிற அப்படின்லாம் சொல்லலை. நீ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபதுல் அவர்கள் தான் மற்றொரு பக்கமாக அவங்கள திருப்பி விடுறாங்க என்பதிலிருந்து விளங்குகிறது பெண்கள் முகத்தை தெரியக்கூடிய வகையில் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அதுதான் இயல்பாக இருந்திருக்கிறது என்று விளங்குது. அப்போ இத்தனை ஆதாரங்கள் இருக்குது. இப்போ ஹதீஸிலிருந்து நம்ம எந்த ஆதாரங்கள்லாம் இவ்வளோ நேரம் எடுத்து சொன்னோமோ அதெல்லாம் போய் அவங்க இடத்துல சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சரி இதெல்லாம் வந்து சட்டம் மாற்றப்படுவதற்கு முன்னாடி தான் அப்படி இருந்துச்சு, பிறகு மாற்றப்பட்டுருச்சு, ஹிஜாபு குறித்த வசனம்லாம் வந்த பிறகு மாற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நேர்மையற்ற ஒரு பொய்யான ஒரு வாதமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹதீஸ் இந்த புகாரில் சொன்னோம்ல 6228ஆம் இலக்கத்தில் ஹதீஸ், அது எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிறத திருமதியில் உள்ள ஹதீஸ் விளக்குது. 885ஆம் இலக்கத்தில் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து ஹஜ்ஜு செய்யும் பொழுது ஹாதிஹி அரஃபத்து, அரஃபால இருந்து கொண்டு அரஃபா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஹஜ்ஜினுடைய சமயத்தில் தான் ஒரு பெண்மணி வந்து நபி அவர் இடத்துல கேட்குறாங்கன்னு விளங்குது. அப்போ இது நபி அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் நடக்குது. அப்போ முன்னாடி நடந்துச்சு, முன்னாடி தான் முகத்தை காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது தவறான வாதம். ஏன்னா இது தெள்ள தெளிவான ஒரு ஆதாரம், மறுக்கவே முடியாது. நபி அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சாங்க, அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதியில் தான் அது இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்துல தான் இந்த பெண்மணி வந்து கேட்குறாங்கங்கும் பொழுது நபி அவர்கள் அந்த பெண்ணுடைய முகத்தெல்லாம் மூட சொல்லலை, அவங்களுடைய இயல்பே வந்துட்டு முகத்தை காண்பிக்கக்கூடிய வகையில தான் இருந்திருக்கு என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகிறது. சரி, அடுத்து குர்ஆனில் இருந்தே மறுக்க முடியாத ஒரு ஆதாரம் இருக்கிறது. பெண்கள் வந்து முகத்தை காண்பிக்கலாம், முன்கையும் கூட காண்பிக்கலாம், வெளிப்படுத்துவதுங்கிறது இயல்பு தான் அப்படிங்கிறது. அதுதான் வந்து ஜில்பாபு அப்படிங்கிறது. இது வந்து 24ஆம் அத்தியாயத்தின் 61ஆம் வசனத்தில் இருக்குது. அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய வீடுகள்லையோ தந்தையருடைய வீடுகள்லையோ உங்களுடைய பல பேர் எல்லாம் சொல்கிறான், அதன் நண்பர்களுடைய வீடுகள்லையோ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றதுல குற்றம் இல்லை, நோயாளி மீதும் குற்றம் இல்லை, லைஸ் ஆமா ஹரஜுன் வல அலல் ஆரஜி ஹரஜுன், நோயாளி மீதும் குற்றம் இல்லை, ஊனமுற்றோர் மீதும் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு வரும் பொழுது லைஸ் அலைக்கும் ஜுனாஹுன் அன் தஅகுலு ஜமீஅன் அவ் அஷ்தாதா,
நீங்கள் அனைவருமே சேர்ந்து வீட்டில் வந்துட்டு அனைவருமே சேர்ந்தோ தனித்தனியாகவோ சாப்பிட்றது உங்கள் மீது குற்றம் இல்லைங்கிறான். என்ன விளங்குது? ஆண்கள் பெண்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று குழுமி உணவை வைத்து பகிர்வது, பகிர்ந்து சாப்பிடுவதுங்கிறது, பரிமாறி சாப்பிடுவதுங்கிறது மார்க்கத்தில் மக்குருவான, கூடாது, ஹராம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக சாப்பிடலாம், அனுமதிக்கப்பட்டதுதான் என்று தெள்ள தெளிவாக சொல்கிறான். எல்லோருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முகத்தில் தானே வாய் இருக்கு. அப்போ வாய் வந்துட்டு தெரியணும்னா முகம் டோட்டலாகவே தெரியும். அப்போ ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய வகையில் ஒரே சபையில் இருக்கிறாங்க. அப்போ முகம் தெரியக்கூடிய வகையில் ஒரே இடத்துல சாப்பிடலாங்கிறான். அப்போ கையும் தெரிய தானே செய்யும் சாப்பிடும் பொழுது. கைங்கிறது சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு கை யூஸ் பண்ணுறோம்ல, முன்கை, அதை சொல்கிறோம். அப்போ முன்கையும் தெரியலாம், முகமும் தெரியலாம் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஆதாரம். ஒருவர் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒன்றாக அமர்ந்து நீங்கள் சாப்பிடலாம். அப்போ அந்நிய ஆண்களும் இருப்பாங்க, அந்நிய பெண்களும் இருப்பாங்க. ஏன்னா நண்பர்களுடைய வீடுகள் அப்படின்ட்டு தெளிவாக வருது. உன் நண்பர்களுடைய வீட்டில் சாப்பிடுவது குற்றமில்லை அப்படின்னு வருது. அப்போது அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலும் கூட அவர்களுடைய முகம் மற்றும் முன்கையை காட்டக்கூடிய வகையில் அவங்களுடைய ஆடையை அமைத்து கொண்டிருப்பதுங்கிறது எந்த வகையிலுமே மார்க்கத்துக்கு முரணானது கிடையாது. மாறாக அல்லாவே காட்டி தரக்கூடிய ஒரு வழி தான் என்று நமக்கு விளங்குகிறது. அதே போல் இத்தனை ஆதாரங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் அவங்க மறுப்பு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். அது இல்லாத வரைக்கும் அல்லாவுடைய தூதரும் இதுதான் சொல்கிறாங்க, இது நம்ம பின்பற்றுவது தான் சரியானது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இந்த 24ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தையும் அவங்க ஆதாரமாக சொல்கிறேன்னு சொன்னோம்ல. அதில் என்ன சொல்லப்படுது? வகுல்லில் மோமினாத்தி யகுதுன மின் அபுசாரிஹின்ன, மோமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பேரி கொள்ளுமாறும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அல்லாஹ் அடுத்த என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, வலா யுபதீன சீனத்தஹுன்ன இல்லாம வஹர மின்ஹா வல் யதுரிப்ன பிஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. அவன் பெண்கள் அவர்களுடைய தமது அலங்காரத்தில் வெளியே தெரிவவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம், தங்களுடைய முக்காடுகளை மார்பில் மேலே போட்டுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறான். அப்போ இந்த வசனத்தை வச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜீனத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஜீனத் அப்படின்னா இயற்கையிலே ஒருவருக்குள்ள அழகை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு கிடையாது. திருக்குறானில் மற்ற இடங்கள் எல்லாம் ஜீனத் அப்படிங்கிறது அலங்காரத்திற்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி விளக்கணும் இன்னும் அதிகமான நேரம் எடுத்துரும். ஏற்கனவே ஒருத்தங்க கேள்வி கேட்டு இந்த ஜீனத் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத குரானை வச்ச ஹதீஸை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விளக்கி இருக்கிறோம். அதை தனியாக நம்ம ஷேர் செய்கிறோம் இந்த குரூப்பில். அப்போ இந்த ஜீனத் அப்படிங்கிறது அலங்காரத்தை குறிக்கும். அதாவது லிப்ஸ்டிக்கு, பவுடரு, மேக்கப் போடுறோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வெளிப்புற சாதனங்களை பயன்படுத்தி செய்வது தான் அந்த ஜீனத் அப்படிங்கிற சொல்லு. அந்த மாதிரி அலங்காரம் கொண்டவர்களாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதாவது அந்நிய ஆண்களுக்கு முன்பாக நீங்கள் வரக்கூடாது என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் சொல்கிறான். அதே போல் இந்த வசனத்தை மற்றொரு பகுதியும் வச்சு என்ன செய்கிறாங்கன்னா முகம் எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்ன, ஹுமுர் அப்படிங்கிற இந்த வார்த்தை வருது இதில். நம்ம அடுத்து திருப்பி சொன்னோம்ல, இந்த ஹுமுர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய இந்த அர்த்தம் என்னன்னா டோட்டலாக முகம் எல்லாத்தையும் மறைக்கிறது அப்படின்ட்டு ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அதுவும் தவறானதாக இருக்கிறது. இந்த ஹிமார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அல்லாஹ் கிமாரை போட்டு மூடிக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறான். நம்ம குமுருன்னு சொன்னோம்ல, அது ஒரு பன்மையான சொல். அதனுடைய அந்த சிங்குலர் ஒருமை தான் ஹிமார் என்பது. சரிங்களா? இப்போ இந்த ஹிமார் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மறைக்கிறது அப்படின்ட்டு அர்த்தமாக இருக்குது. அது முகத்தை மறைக்கும் பொழுது அந்த மாதிரி சென்டென்ஸ் ஏற்படுத்தினா முகத்தை மறைக்கிறது குறிக்கும். அல்லது தலையை மறைக்கிறது அப்படின்னா தலைமுடியை மறைக்கக்கூடிய வகையில் அந்த சென்டென்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு தான் என்ன மறைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுமே தவிர ஹிமார் அப்படின்னா முகத்தை மட்டும் மறைக்கிறது மட்டும் தான் குறிக்கும் அப்படின்னு கிடையாது. அப்படி இருந்துச்சு இந்த வசனத்தை எல்லாம் என்ன சொல்கிறான், அதாவது நீங்கள் ஹிமாரை போடுங்க அப்படின்னா அந்த ஹிமாரை நீங்கள் உங்களுடைய மார்பங்கள் மேலே போட்டு அதை மூடிக்கொள்ளுங்கிறான். அப்போ அதிலிருந்து நமக்கு விளங்குது என்னது, முகத்தை மூடுறதை குறிக்கல, மாறாக தலையில் போட்டு அது அவங்களுடைய கழுத்து பகுதி மார்பு பகுதி எல்லாம் மூடக்கூடிய வகையில் நீண்ட ஒரு ஆடை தான் அப்படிங்கிற அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிறது நமக்கு விளங்குறது. இது இன்னும் தெளிவாக திரும்ப அரபு டிக்ஷனரிக்கெல்லாம் போயிட்டு இருக்க வேண்டாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹிமாருங்கிறது எப்படி இருக்குங்கிறது விளக்குறாங்க. அது பாருங்கள். ஏன்னா அந்த ஹிமாருங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு முகத்தை மறைக்கணுங்கிறாங்களா? அப்படி கிடையாது. இது அபூதாவுதுல 641ஆம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸு, லா யக்பலுல்லாஹு ஸலாத்த ஹாயிதின் இல்லா பி ஹிமார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு பருவம் அடைந்த பெண்ணுடைய தொழுகையை முக்காடு அணிந்து தொழுதாலே தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல ஹிமார் தான் பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை. ஹிமார்னா அந்த முகத்தை மூடணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தரப்பு நேரத்தில் போய் கேளுங்க, தொழுகை சொல்லும்போது ஒரு பெண் முகத்தை மறைச்சி தான் தொழுவுமான்ட்டு. இல்லையே, முகத்தை காமிச்சு தொழுவலாமே அப்படின்பாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமார்னு தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க.
ஹிமார் இருக்கணுமா இல்லையா தொழும் பொழுது? அப்போ இதுல இருந்தா நமக்கு விளங்குகிறது அவங்களும் என்ன சொல்றது இல்ல, முகத்தை மறைச்சு தொழுது ஆகணும் அப்படின்னு சொல்றது இல்ல. இப்போ ஹிமார் அப்படின்னா முகத்தை காண்பித்து இருக்கக்கூடிய ஒரு ஆடை தான், தலைக்கு மேல போடக்கூடிய ஒரு ஆடை அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து விளங்கு, இந்த ஹதீஸ்ல விளங்குது. 24ஆம் அத்தியாயத்து 31ஆம் வசனத்துல வல் யதுரிபன பிஹுமூரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன அப்படிங்கிறான். அதாவது அவர்கள் தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டுங்கிறான். அப்படி இல்லாம இருந்துச்சா முகத்தின் மேல போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிருப்பானா? அல்ல அப்படி கிடையாது. தலையில இருந்து அந்த ஆடையை வந்து அப்படியே மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் அப்படிங்கிறதா அந்த ஹிமார் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இத்தனை ஆதாரங்கள் வைத்து தான் நாம சொல்றோம் ஒரு பெண்ணுங்கிறவங்க வந்து முகம் மற்றும் முன் கைகளை வெளிப்படுத்தலாம், இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய ஆடை. அதே போல பாதங்களை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறதா நமக்கு மார்க்கம் வந்து சொல்லக்கூடிய உடையா இருக்கு. இதை வந்து நம்ம பொதுவாக ஹிஜாப்னு சொல்றோம். ஆனா ஹிஜாப் அப்படிங்கிறது குர்ஆன்லயும் ஹதீஸ்ல உள்ள சொல்லு கிடையாது இந்த மாதிரியான ஆடைக்கு. மாறாக ஹிஜாபுங்கிற வார்த்தை வருது. அது என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். வேற ஒரு சந்தேகம் கூட எழலாம், அதையும் நம்ம தெளிவுபடுத்துறோம். என்னன்னா ஆரம்பத்தில் சொன்னவங்கள 33ஆம் அத்தியாயத்தினுடைய 59ஆம் வசனத்தை அவங்க ஆதாரமாக காமிக்கிறாங்கன்ட்டு. அந்த வசனத்துல யா யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக்க, உங்களை மனைவியருக்கும் சொல்லுங்கன்னு தான் அந்த வசனத்துல வருது. இவ்வளவு நேரம் நம்ம கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையில் முகத்தை காண்பிக்கலாம்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த வசனத்துல வந்து நபியோருடைய மனைவியரும் கூட முகத்தை காண்பிக்கலான்ட்டு அர்த்தமாயிருமே. அப்ப நீங்க அதான் சொல்ல வரீங்களா அப்படின்றீங்களா? அப்படி கிடையாது. இந்த வசனத்துல வந்து அப்படிதான் இருக்கு. ஜில்பாபை வந்துட்டு உடுத்தணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நபியினுடைய மனைவியரையும் நோக்கி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது ஆரம்பத்துல அல்லாஹ் வந்து இந்த மாதிரியான சட்டத்தை இறக்கி இருக்கிறான். ஆனா அதற்கு பிறகு இது நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நபி அவர்கள் மகளுக்குமான ஒரு சட்டம் என்னது, முகம் மற்றும் முன்கைகள்லாம் காண்பிக்கூடிய வகை வெளியே வர்றது. ஆனா நபி அவருடைய மனைவியருக்கு தனி சிறப்பு சட்டத்தை அல்லாஹ் வந்து பிறகு என்ன செய்யறான், அருளுகின்றான். இது வந்து எங்க இருக்குன்னா இந்த மற்றொரு திருக்குறானுடைய வசனத்துல இருக்கு. 33ஆம் அத்தியாயத்துல 53ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வைதா சஅல்துமுஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் ذلك أطهر لقلوبكم وقلوبهن. நீங்க வந்து நபி அவருடைய மனைவி இடத்துல எதுவும் தேவை இருந்து இது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு திரைக்கு அப்பால் இருந்து நீங்க அவங்களை கேளுங்க, அதுதான் உங்களுடைய இதயங்களுக்கும் அவருடைய இதயங்களுக்கும் தூய்மையானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுகிறான். அப்ப இந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குதுன்னா, நபி அவருடைய மனைவிமார்கள் மற்ற பெண்கள் போல கிடையாது. அவங்க அந்நிய ஆண்கள் இடத்துல பேசும் பொழுது நடுவில் ஒரு திரையை அமைத்து கொண்டு தான் பேசணும். அவங்க அந்த அவங்க ஒரு சைடுல ஆண் சஹாபாக்கள் இருப்பாங்க, மறுபுறம் நபியினுடைய மனைவி இருப்பாங்க. இப்படிதான் அவங்களுடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளணும். ஆனால் ஆரம்பத்தில் அப்படிதான் கிடையாது. ஆரம்பத்தில் ஆண் சஹாபாக்கள் நபியுடைய மனைவியினுடைய முகத்தெல்லாம் கண்டு அறிந்து வைத்திருக்கிறவர்களா இருந்திருக்காங்க. இதற்கு ஏராளமான சான்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முகத்தை காமிச்சுதான் இருந்திருக்காங்க. பிறகு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா முகத்தை வந்துட்டு மறைச்சிருக்காங்க. அதுவும் இந்த வசனத்துல எப்படி வருதுன்னா, முகத்தை மறைக்கிறதுன்ட்டு இல்லை, டோட்டலா ஒரு ஸ்கிரீன். ஹிஜாப் அப்படின்னா ஸ்கிரீன் தான் அர்த்தம், நேரடி அர்த்தம். அதான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு அந்த பக்கம் நீங்க என்ன செய்யுங்க, இருந்து தான் பேசணும் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை வெளியே வர வேண்டிய நிலை ஏற்படுத்தினா அந்த ஸ்கிரீனை தூக்கிட்டு போக முடியாதுல்ல, அதனால தான் முகத்திலிருந்து டோட்டலா மறைச்சிக்கணும். இது யாருக்கு யாருக்கு நபி அவருடைய மனைவிமாருக்கும் மட்டுமேயான சிறப்பு. அந்த சிறப்பு ஒரு சலுகையாக சிறப்பு சட்டமாக அது இருக்கிறது, சிறப்பு சட்டமாக இருக்கிறது. இது வந்து மற்ற மூமினான முஸ்லிமான பெண்களுக்கான ஒரு சட்டம் கிடையாது. ஏன்னா இத்தனை நேரம் நம்ம சொன்ன மற்ற திருக்குறானுடைய வசனங்கள், இத்தனை நேரம் நம்ம சொன்ன மற்ற ஹதீஸ்கள், இது எல்லாமே வந்து ஆதாரமா இருக்கு. முஸ்லிமான பெண்கள் அவருடைய முகம் மற்றும் முன்கைகளை காட்டணும், வெளிப்படுத்தி வருவது தான் இந்த ஜில்பாப் அப்படிங்கிறது. இன்னொன்று இருக்கு, என்ன இது, இந்த மாதிரி சொன்ன உடனே ஒழுக்க கேட்டை என்னமோ போதிக்கிறது மாதிரி அந்த மாதிரியும் கொண்டு போவாங்க, தப்பும் தவறுமா. கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தத்தை வச்சாலும் அதுவும் வந்துட்டு தவறுங்கிறது விளங்கலாம். ஏன், பொதுவாக வந்து டக்குன்னு முகத்தை வந்துட்டு காண்பிச்சு போகிறது தான் ஹிஜாப், மார்க்கம் சொல்லக்கூடிய பெண்களுக்கான உடை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க, முகத்தை மூடுனா அதுதானே பாதுகாப்பு, அப்படி இருக்கிறது தானே ஒழுக்கத்திற்கு நெருக்கமானது, அதுதானே சரியா இருக்கும் அப்படின்பாங்க. அது கிடையாது. சும்மா மேலோட்டமாக யோசிக்கும்போது அப்படி இருக்கலாம். உலக நடைமுறையிலே பாருங்க, விபச்சார கேஸில் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வருவாங்க, எல்லாம் அந்த நேரத்தில் ஃபுல்லாக முகத்தை எல்லாம் ஃபுல்லாக மூடிட்டு வருவாங்க. அப்போ தப்பு தவறு செய்வதற்கு இந்த முகத்தை மூடிட்டு போனாங்கன்னா என்ன வேணா செய்யலாம், இன்னாரோட யார் போறாங்கன்னே தெரியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி தவறு செய்வதற்கு ஒரு ஏதுவானதாக இருக்கும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கும் கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் தான் இது இருக்கிறது. இப்போ யார் என்ன, இப்போ லேடிஸ் ஹாஸ்டலில் போய் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, பிடிப்படுறாங்க ஆண்கள். அவன்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்னாக்கா முகத்தை டோட்டலாக மறைச்சிட்டு போயிடுறான். அப்போ அந்த மற்ற பெண்ணை நினச்சிக்குவாங்க, ஓ முஸ்லீமான பெண்ணு அவங்க தான் அப்படின்னு. ஆனால் அவன் என்ன செய்கிறான், உள்ள ஒரு ஆம்பளை இருக்கிறான். அப்போது பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, ஒழுக்க ரீதியாகவும் சரி, மேலோட்டமாக சிந்திச்சா முகத்தை மறைக்கிறது சிறந்ததுன்னு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அல்லாவோட தூதர் தாங்க நம்மளுக்கு முதல்ல அந்த சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. முகத்தை மறைப்பதன் காரணத்தினால ஏற்படக்கூடிய நலவுகளை விட தீமைகள் தான் அதிகம். அதுதான் யதார்த்தம், நம்ம பார்க்கக்கூடிய உலகத்தில் அதுதான் உண்மை. எனவே அவங்க வந்து அவங்க அறிவுபூர்வமாக இதை வந்து சொல்ல வந்தாலும் சரி,
குரான் ஹதீஸை வச்சு சொல்ல வந்தாலும் சரி, எப்படி சொன்னாலும் முகம் மற்றும் முன்கைகளை காண்பித்து வெளிப்படுத்தி இருப்பது என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடியது. அதுவல்லாம வேற நமக்குன்னு ஒரு தேவை ஏற்படுது. இப்போ நோய் வந்துச்சு, இந்த கொரோனா வந்துச்சு, அந்த நேரத்தில் அந்த ஃபேஸ் மாஸ்க் போட தான் செஞ்சோம். இந்த மாதிரி உலக ரீதியான காரணங்களுக்கு நமக்கு தேவைன்னா ஒரு ஆணும் முகத்தை மறைக்கலாம், பெண்ணும் முகத்தை மறைக்கலாம். அதில் தப்பு கிடையாது. முகத்தை மறைக்கவே கூடாது, ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஒரு தேவை, உலக ரீதியான தேவை ஏற்படுது, அப்போ நீங்கள் மறைச்சிட்டு போங்க. ஆணும் மறைக்கலாம், பெண்ணும் மறைக்கலாம், குழந்தை யாரை வேணா மறைக்கலாம். ஆனால் மார்க்கம் ஒரு பெண்ணுடைய ஆடையினுடைய ஒரு ஒழுங்குமுறையாக முகத்தை மறைப்பதை சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தவறாக சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய திரும்ப சொல்லாத சொல்றீங்க என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இத்தனை நேரம் சொன்ன இந்த ஆதாரங்கள் அறிவுடையவர்களுக்கு இது போதுமானதா இருக்கிறது. இல்லை இது தவறா நீங்க சொல்றீங்க, இது புரியல, அல்லது வேறு புதிய ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி யாரும் சொன்னாங்களா, அல்லது நீங்களே முன் வச்சாலும் அதை கூட இங்க பதியலாம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான பதில் கூட வழங்கப்படும்.